ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் வந்து ஒரு டிராவல் வீடியோ, அப்புறம் வந்து ஒரு ஃபுட்டு, அப்புறம் ஒரு கோவில், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லொக்கேஷன், அப்புறம் ஒரு பர்ச்சேசிங், இப்படி நிறையா இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் வந்து திருப்பூர் போயிட்டு இருக்கேன். திருப்பூர்ல வந்து நம்ம கம்பெனியிலிருந்து ஒரு டேங்க் ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்காக நாங்கள் திருப்பூர் போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 வீலர்ல தான் போயிட்டு இருக்கோம். அதாவது 407ல போயிட்டு இருக்கேன். இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா கேரளாக்குள்ள அன்னைக்கு காலையில நான் போயிருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி பக்கத்துல ஒரு கோவில், அதாவது அஸ்மார் அம்மன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோவில், நிறைய ரொம்ப பழமையாச்சு இந்த கோவில். இந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 வருஷத்துக்கு மேல இருக்கும். ஒரு வேப்ப மரம் அப்படியே தான் இருக்கு. நான் சின்ன பையன்ல இருந்து அப்படியே தான் இருக்கு. நாங்க கோவில் இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கேட்டாலும் அவங்களும் நாங்களும் சின்ன குழந்தையில இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம், இந்த மாதிரியே தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய வேப்ப மரம், 100 வருஷத்துக்கு மேல இருக்கும். இந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா கோழி எல்லாம் நேர்ந்து விட்டு இங்க பொங்கல் எல்லாம் வைப்பாங்க. அந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் நடக்கும். இங்க வந்து முன்னாடி தான் வந்து இந்த பார்க்கிங் ஏரியா, அப்புறம் வந்து உள்ள வந்து பொங்கல் வைப்பாங்க. நீங்க முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த கோழி எல்லாம் கொண்டு வந்து பொங்கல் வச்சு இங்கதான் வந்து இந்த சாமி கும்பிடுவாங்க. அப்புறம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் எல்லாம் வைப்பாங்க. நிறைய விசேஷமா இருக்கும். பொங்கல் வச்சு அந்த கோழி எல்லாம் குழம்பு வச்சு சாமிக்கு படைப்பாங்க. அப்படி நல்ல விசேஷம் இருக்கும். நான் வந்து சின்னதுல அந்த மாதிரி ஒரு டைம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த இடத்துக்கு வந்தது, அங்க இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த இடம் வந்து வல்லக்குண்டாபுரம் அப்படின்னு, இங்கேயும் நான் வந்திருக்கேன். இங்க வந்து ஒரு பொருள் இருக்கிறதுக்காக இங்க வந்திருக்கேன். இந்த இடத்துல நிறைய ஷூட்டிங் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த படத்தினுடைய பெயர் தெரியல. அப்ப நான் பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட கேட்டேன், நிறைய நடந்திருக்கு. பிரபலம் அப்படின்னா விஜய் படம் இங்க நிறைய நடந்திருக்கு அப்படின்னாரு, இந்த ஆலமரத்துக்கு பக்கத்துல. அப்புறம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த வல்லக்குண்டாபுரத்துல தான் வந்து நடிகர் கவுண்டமணி இருக்காரு இல்லையா, அவருடைய அக்கா வீடு, அவங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் உள்ளதா இருக்கு. இப்ப நம்ம பயணம் வந்து மறுபடியும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. நம்ம பொள்ளாச்சியிலிருந்து மறுபடியும் திருப்பூர் வந்து, திருப்பூர்ல இருந்து காங்கேயம் ரோட்டு வழியா வந்து நல்லூர் வந்துட்டோம். நல்லூர்ல இருந்து தான் நம்ம உள்ள போயிட்டு இருக்கோம். நம்ம போற இடம் வந்து பாத்தீங்கன்னா சிட்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பனியன் ஃபேக்டரி. அந்த ஃபேக்டரியில வந்து நம்ம டேங்க் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்க போயிட்டு இருக்கோம். அந்த ஃபேக்டரியில வந்து பாத்தீங்கன்னா இவங்க பனியனுடைய கலர் எல்லாம் பண்ணுவாங்க பாருங்க, அந்த இடம். நமக்கு வந்து லொகேஷன் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்ம கரெக்டா அந்த இடத்துக்கே போயிட்டோம். பக்கத்துல தான் இருக்கு. இதை பாருங்க, லொகேஷன் வந்துட்டோம். இதுதான் லொகேஷனு. இறங்கிட்டேன். இதுதான் அந்த கம்பெனி. இந்த கம்பெனியில வந்து பாத்தீங்கன்னா பனியன் துணியெல்லாம் வந்து அந்த வெள்ளை கலரா வரும். இவங்க என்ன கலர் கேட்கறாங்களோ அந்த கலர் வந்து தனியா அந்த மிக்சிங் பண்ற அந்த பாய்லர் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதுல தான் போட்டு கலர் அடிப்பாங்க. இங்கதான் நம்ம டேங்க் இறக்குறது. இங்க வந்து பாத்தீங்கன்னா குழியெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. டேங்க் இறக்கிட்டோம். நாங்க இந்த டேங்க் செட் பண்றதுக்கு ஒரு 5 பேர் வந்திருந்தோம். சரி, மதியம் சாப்பாடு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி நல்லூர் ஜங்ஷன்ல ஒரு கடை இருக்கு. இந்த கடையில தான் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு, இது ஒரு மெஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. மெஸ் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. உள்ள வந்து பாத்துடலாம் அப்படின்னு எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தேன். வெளியெல்லாம் நீட்டா தான் இருந்துச்சு. சரி, சாப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எல்லாருமே உட்காந்துட்டாங்க. நான் தான் கடைசியா உட்காந்தேன். நம்ம எப்பவுமே கடைசியா தான் வந்து உட்காந்துருப்போம். சரி, வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எப்படி இருக்குன்னு பார்த்தேன். இது வந்து பீட்ரூட் பொரியல் வச்சாங்க. அப்புறம் வந்து ஒரு கூட்டு ஒன்று வச்சாங்க. இது வந்து என்ன கூட்டுன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆனா கொஞ்சம் இனிப்பு இருந்துச்சு. இந்த கூட்டு வந்து அரசாணிக்காய் கூட்டு. ஆனா அந்த கூட்டை வந்து சொதப்பிட்டாங்க. சரி, மதியம் பசி, எப்படியும் சாப்பிட்டே ஆகணும் ஏதாவது ஒரு வழியா அப்படின்னு சொல்லி நின்னுட்டேன். சாப்பாடு போட்டாங்க, அப்பளம் எல்லாம் வச்சுட்டாங்க. அடுத்ததா நம்ம சாம்பார் தான். ஏன்னா ஃபர்ஸ்டா பருப்பு இருக்கு அப்படின்னு கேட்டேன், பருப்பு இல்லை. சரி, சாம்பார் ஊத்துங்க அப்படின்னு சாம்பார் ஊத்திட்டாங்க. சரி, அடுத்து சாப்பிட்றது தானே அப்படின்னு சாப்பிட்டேன். டேஸ்ட் தானே கேட்குறீங்க,
சொல்ல விரும்பல. ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்ல. நம்ம பொள்ளாச்சி அளவுக்கு கூட இல்ல. நான் எப்பவுமே சாப்பாடு கையிலேயே கொண்டு வந்துருவேன். இன்னைக்கு கொண்டு வராதனால இந்த சாப்பாடு தான் சாப்பிட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. டேங்க் எல்லாம் இறக்கிட்டோம். இறக்குனதுக்கு அப்புறமா நம்ம திருப்பூர் வழியா தான், டவுன் வழியா தான் நம்ம போகணும். லொகேஷன் மேப் எல்லாம் போட்டுட்டோம். சரி எப்படி ஏதாவது ஷார்ட் கட் இருக்கா அப்படின்னு. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்லடத்துல ஒரு கம்பெனி இருக்கு. திருப்பூர் டவுன்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர். லோக்கல் எங்காச்சும் போனா சீக்கிரமா போக முடியுமான்னு பார்த்தோம். எப்படியும் போக முடியல. சரி டவுன் வழியா தான் போகணும் அப்படின்னு காட்டுது. டவுன் வழியாவே போயிட்டு இருக்கோம். 5:30 6 மணி ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா ரோடெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கு. இனிமேல் தான் கூட்டமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு ஃப்ரீயா இருக்கு. இப்போ திருப்பூர்னாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு நெரிசல் அப்படின்னு. பாருங்க வாகனங்கள் அப்படி நின்றுட்டே தான் இருக்கு. ரொம்ப ஸ்லோவா தான் போகுது. இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். நாங்க இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது எங்க கம்பெனி இருக்கிற இடம் வந்து பல்லடத்துல வெட்டுப்பட்டாங்குட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கதான் போயிட்டு இருக்கோம். இது திருப்பூர் மேம்பாலம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல அப்படின்னு நினைக்கிறேன். இங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்கு பக்கத்துல. போயிட்டு இருக்கு. ஆனா கீழே வந்து பாத்தீங்கன்னா பெருசா நெரிசல் எல்லாம் ஒண்ணு காணோம் இந்த டைம். இல்லைன்னா ரொம்ப நெரிசலா இருக்கும். ஒரு 6 7 மணி அப்படின்னா வண்டி போகவே முடியாது. அந்த அளவுக்கு ஃபுல் ரஷ்ஷா இருக்கும். ஏன்னா வாகனம் எல்லாம் ரொம்ப இன்ச்சா தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துச்சு, போயிட்டோம். இப்ப நம்ம கம்பெனிக்கு முன்னாடி, அதாவது அருள்புரம் அப்படின்னு சொல்லுவாங்க, 1 கிலோமீட்டர் முன்னாடி அங்கதான் வந்திருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா பனியன் கிளாத்தஸ்ல நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்கு. இங்க வந்து 10 ரூபாயில இருந்தே இருக்கு. இங்க 10 ரூபாய் போர்டு போட்டிருப்பாங்க. அந்த பக்கம் சின்ன ஒரு போர்டு இருக்கு. 10 ரூபாயில இருந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே இருக்கு. சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்களுக்கு வேண்டிய எல்லா ட்ரெஸ்ஸுமே இருக்கு. லேடிஸ் ஜென்ட்ஸ் அப்படின்னு எல்லா ஷர்ட், பர்மிடாஸ், அப்புறம் ட்ராக் பேண்ட் அப்படின்னு நிறைய வச்சிருக்காங்க. நிறைய இருக்கு, எல்லாமே இருக்கு. நான் ரொம்ப நாளா தொலாவிட்டு இருந்தேன். இங்க வந்து பார்த்தா நிறைய இருக்கு. நம்ம பசங்க எல்லாருமே வந்து பார்த்தாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்திருந்தாங்க, நிறைய எடுத்திருந்தாங்க. நானும் சிலது எடுக்கல அப்படின்ச்சு. நான் வந்து ரொம்ப கம்மியா தான் எடுத்தேன். நான் எடுத்து எல்லாம் பேக் பண்ணி அங்க வச்சுட்டேன். நம்ம ஃப்ரெண்ட் எடுத்து செலக்ட் பண்ணி எடுத்துட்டு இருக்காரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க போட்டு ட்ரெஸ்ஸை வந்து நீங்க போட்டு பார்த்து கூட எடுத்துக்கலாம். ட்ரெஸ் நல்லா இருக்கு. நிறைய எடுத்தோம்னா கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் மண்டே வந்திருக்கேன். ஏன்னா சண்டே வந்து நிறைய ஆளுங்க வந்து எடுப்பாங்களாமா. அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு வேண்டிய கலர் எல்லாம் வந்து நிறைய எடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த சண்டேக்கு ஒரு 2 நாள் முதல்ல வந்து எடுத்தோம்னா கொஞ்சம் நிறைய கலர்ஸ் எல்லாம் இருக்கும். அதாவது கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும், எடுக்கலாம். எல்லாம் அப்படியே பிரிச்சு பிரிச்சு போட்டிருப்பாங்க, அழுக்கா இருக்கும். நம்ம பார்த்து வந்து செலக்ட் பண்ணி எடுக்கணும். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டேமேஜ் பீஸ் எல்லாம் இருக்கும். இவங்களே எல்லாம் ஸ்டிச் பண்ணி கரெக்ட் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. இருந்தாலும் நமக்கு 50 ரூபாயில இருந்து அந்த 150 ரூபாய்க்குள்ள ரொம்பவுமே ஒர்த்தா இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியே பிராண்டட் கடையில வந்து ரொம்பவுமே ஜாஸ்தியா இருக்கும். நான் வாங்கிட்டேன் ட்ரெஸ். நான் வாங்கினது பாத்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ஆனா ஒரு 3 ட்ரெஸ் எடுத்திருந்தேன். ஒரு டிஷர்ட்டு, ஒரு பனியன் மாதிரி ஒன்று, அப்புறம் ஒரு ட்ராக் பேண்ட் அப்படின்னு இந்த மாதிரி 3 இடத்த எடுத்திருந்தேன். ஆனால் நம்ம 3மே நல்லா தான் இருந்து. 200 ரூபாய்க்கு ஒர்த்து தாங்க. 200 ரூபாய்க்கு ஒரு ஷர்ட் எடுக்க முடியாது. எல்லாம் முடிச்சு நான் வெளியே கிளம்பிட்டேன். ஸ்ரீ தரணி அப்படிங்கிற இந்த கடை தான் பனியன் கடை. நீங்க பாத்தீங்கன்னா பார்த்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா வந்து டீ சாப்பிடணும். ஏன்னா டைம் 7 மணி ஆயிடுச்சு. சரி 7 மணிக்காவது டீ வாங்கி கொடுங்க அப்படின்னு பசங்க ஒரே தொந்தரவு. 7 மணிக்கு ஒரு டீ சாப்பிடலாம் அப்படின்னு இந்த கடையில வந்து டீ சாப்பிட்டு இருக்கோம். பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. எல்லாரும் அப்புறம் பப்ஸ் வாங்கினோம். பாத்தீங்கன்னா பப்ஸ் வாங்கி அந்த பப்ஸை சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு ஸ்வீட் பப்ஸ் இருந்துச்சு, அதையுமே வாங்கி சாப்பிட்டோம். டீ சாப்பிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வெளியே வந்துட்டோம். சாயங்காலம் பாத்தீங்கன்னா ஒரே மேளதாளம் தான். தைப்பூசத்துக்கு பக்தர்கள் எல்லாம் பழனி பாத யாத்திரை. இங்க வந்து பாத்தீங்கன்னா பூரா டான்ஸோட சிக்காட்டம் போட்டு டான்ஸ் கும்மி எடுக்கிறாங்க. அப்புறம் எங்க பார்த்தாலுமே அதுதான். நான் வர்ற வழியில் எல்லாமே தைப்பூச திருவிழா, கோவிலுக்கு போறவங்க நிறைய பேர் பாத யாத்திரையா பக்தர்கள் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. இப்படி நைட் ஆயிடுச்சு. நம்ம கம்பெனிக்கு பக்கமா வந்துட்டோம். கம்பெனிக்குள்ள போயிட்டோம். இந்த நம்ம கம்பெனி இருட்டுல ஒண்ணுமே தெரியல. சரி இங்க இருந்தா நீ லேட் ஆயிரும் அப்படின்னு இன்னைக்கு இங்க ஹால்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் பசங்க எல்லாம் முடிவு எடுத்திருந்தாங்க. நான் வந்து எதுக்கா இருந்தாலும் ரெடி அப்படின்னு இருந்தேன். இல்ல முடியல, சரி இருட்டாயிருச்சு கிளம்பிடலாம் அப்படின்னு மறுபடியும் பொள்ளாச்சி கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.